6th sum பார்க்கலாம். The volume of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratios of height. First solution போட்டு to find. ஏன்னா அதை எழுதிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எதை நோக்கி போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? ரேஷியோனா என்னது? ஈஸ்டு அல்லது டிவிஷன். ஆமாவா? ஹைட்ஸ்னா 2 இருக்கு, 2 கோன் இருக்கு. அப்போ 2 கோனுக்கு 2 ஹைட் வரும்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கோனுக்கு h1, செகண்ட் கோனுக்கு h2. இதை தான் சாமி நான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்தது நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம் 3600, செகண்ட் கோனோட வால்யூம் எழுதிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் 2 கோன். ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 3600 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் வால்யூம் செகண்ட் கோனோட வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 5040 சென்டிமீட்டர் கியூப். முடிஞ்சு போச்சா? V1 is equal to 3600. ஆமாவா? ஸோ V1 வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? 1/3 பை R ஸ்கொயர் இன்ட்டு H1 is equal to 3600. அடுத்தது V2 is equal to 5040. அப்போ 1/3 into pi into R square into H2 is equal to 5040. ஆமாவாக்கண்ணா? ரைட். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. இப்படி சம்மு நிற்குது. இதுக்கப்புறம் என்ன சார் ப்ரொசீட் பண்ணுறது? எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுனா, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரேஷியோ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிற எனக்கு கிடைச்ச இது இருக்கு இல்லையா, ஸோ இதையவே ரேஷியோவாக மாற்றுறேன். எப்படி? இப்போ நல்லா கவனிங்க. 1/3 பை ஆர் ஸ்கொயர் H1 இதையும் 1/3 பை ஆர் ஸ்கொயர் H2 இதையும், அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை ரெண்டுத்தையும் ரேஷியோவில் போடுறேன். ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 3600 is to 5040. இப்படி போடலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரைட்டாக்கண்ணா? ஸோ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஆமாவா? ரேஷியோனாலே டிவிஷன் அர்த்தம். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் H1 டிவைடட் பை 1/3 பை ஆர் ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040 போட்டுக்கலாமா? ஸோ 1/3 கேன்சல், பை கேன்சல், ஆர் ஸ்கொயர் கேன்சல். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும்? H1 பை H2 இருக்கும். 3600 டிவைடட் பை 5040 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ லாஸ்ட் 0 கேன்சல். 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 8 0. அகைன் இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 5 2. ஸோ இதை 2 டேபிள்னா 90. அகைன் இதை 2 டேபிள்னா 1 2 6. அகைன் இதுனா 45. ஸோ இதுனா 63. அகைன் இதை அடிச்சு கொடுத்தோம்னா 9 டேபிளில் 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன சாமி கிடைச்சிருக்கு? ஸோ H1 டிவைடட் பை H2 இஸ் ஈக்குவல் டு 5/7. டிவிஷன்னாலும் ஈஸ்டூனாலும் ஒன்று தானே. ஸோ H1 ஈஸ்டு H2 இஸ் ஈக்குவல் டு 5:7. ஸோ H1 H2 தான் ஹைட் ஆஃப் 2 கோன்ஸ். அதோட ரேஷியோ 5:7. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தி ஹைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியாக்கண்ணா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.